கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் தேவ ஆலோசனை. அந்த யாத்திராகமம் 3:7 வாசிக்கும் போது, அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரத்தை நான் பார்க்கவே பார்த்து நான் பார்க்கிறேன் அப்படின்னா முதலாவது பார்க்கிறவர் மோசேட்ட சொல்றாரு. என் ஜனங்களுடைய உபத்திரவத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். பார்க்கிற ஒரு ஆண்டவர். எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் படுகிற அந்த பாடுகளை பரலோகத்திலிருந்து அவருடைய கண்கள் பார்க்கிறது பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 10வது அதிகாரம் 33, 34 வசனங்களை வாசித்தால், 33, 34 வாசித்தால், பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு பாருங்க, அவனை பார்த்து மனதுருகி கிட்ட வந்தவனுடைய காயங்கள் எண்ணெயும் திராட்சரசும் பார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்து மேல் ஏற்றி சத்திரத்தை கொண்டு போய் அவனை பராமரித்தான். கண்டான், பார்த்தான். சமாரியன் பார்க்கிறார். குற்றுயிராய் அடிக்கப்பட்டு கள்ளர் கையிலே சிக்குண்டு காயப்பட்ட மனிதனை சமாரியனுடைய கண்கள் முதலாவது பார்க்கிறது. யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 47, 48. இயேசு நாத்தானுவேலை தம்மிடத்தில் வரக்கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். 48 வசனம். அதற்கு நாத்தான்வால், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதுக்கு முன்னே நீ அத்தி மரத்தின் கீழே இருக்கும் போதே உன்னை கண்டேன் என்றார். உன்னை பார்த்தேன். நீ அத்தி மரத்துக்கு கீழே இருக்கும்போதே நான் உன்னை பார்த்தேன். என் கண்கள் அதை பார்த்தது, என் கண்கள் அதை கண்டதுன்னு சொல்றாரு. முதல்ல இப்போதான் நாத்தான்வேல் இயேசுவிடத்திலே வருகிறான். ஆனால் சொல்ல, நான் உன்னை ஏற்கனவே பார்த்துட்டு தான் இருந்தேன். உன்னுடைய போக்க வரவ, நீ போகிற இடம், வருகிற இடம், நீ செய்கிறதுலாம் என் கண்கள் பார்த்தது. ஆனால் நீ அத்திமரத்துக்கு கீழே இருக்கும்போதே என் கண்கள் உன்னை பார்த்தது என்று சொல்லுகிறார். பார்க்கிற தெய்வம். ஆதியாகமம் 16வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆதியாகமம் 16:13வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். காண்கிற தேவன். என்னை கண்டவரை நானும் இவ்விடத்திலே கண்டேன். என்னை கண்டவர், காண்கிறவர், என்னை பார்க்கிறவர். ஆகர் சொல்லுகிறாள், என்னை பார்க்கிற ஒரு தெய்வம், என்னை காண்கிற ஒரு தெய்வம். நான் செய்கிறதெல்லாம் அவர் பார்க்கிறார். ஆண்டவருடைய கண்ணை மூட முடியாது. மனிதனுடைய கண்களை மூடிவிடலாம். மனிதனிடத்திலே இல்லை என்று சொல்லிவிடலாம், இல்லை என்று சாதித்துவிடலாம். கர்த்தருடைய கண்கள் அதை பார்க்கிறது. ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய கண்கள் பார்க்கிறது. நம்முடைய உபத்திரவங்கள், வேதனைகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய கண்கள் பார்க்கிறது. யாத்திராகமம் புஸ்தகம் 2வது அதிகாரம் 5, 6 வசனங்கள். யாத்திராகமம் 2வது அதிகாரம் 5, 6 வசனங்கள். அப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தி நதியில் ஸ்நானம் பண்ண வந்தாள். அவளுடைய தாதிகள் நதியோரத்தில் உலாவினார்கள். அவள் நாணலுக்குள்ளே இருக்கிற பெட்டியை பார்த்து, பார்வோனுடைய குமாரத்தி பார்க்கிறாள். அவள் நாணலுக்குள்ளே இருக்கிற பெட்டியை, அந்த மோசே வைத்திருக்கிற அந்த பெட்டியை கண்டு பார்த்து தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தாள். அதை திறந்த போது பிள்ளையை கண்டாள். முதல்ல பெட்டியை கண்டாள், பெட்டியை பார்த்தாள், திறந்த போது பிள்ளையை கண்டாள். அந்த நேரம் பார்த்து பிள்ளை அழுகிறது. அவள் அதன் மேல் இரக்கமுற்று, அது எபிரேயர் பிள்ளையில் ஒன்று என்றாள். பிள்ளை அந்த நேரம் பார்த்து அழுது, மோசம் அழுகிறான். கொஞ்சம் அவளுக்கு இரக்கம் வந்துச்சு. உடனே, ஐயோ பிள்ளை பால் இல்லாமல் அழுது. அதுதான் ஆண்டவர் செய்கிறது பாருங்க. அந்த நேரத்தில் அழ வைக்கிறாரு. உடனே அந்த பிள்ளையை வளர்க்குறதுக்கு தாயை கொண்டு ஏதாவது ஒரு பால் கொடுத்து வளர்க்குற ஒரு பெண்ணை தேடுகிறாள். இப்போ மோசையின் தமக்கை அக்கா அங்கே பார்த்து நிற்கிறா. இந்த பிள்ளைக்கு என்ன ஆகுன்னு அவள் சுகமாக நிற்கிறா. அப்போ அவளே போய் சொல்கிறா, ஒரு தாயை கூட்டிகிட்டு ஒரு அம்மாவை கூட்டிருட்டா, ஒரு பால் கொடுக்குற ஒரு அம்மாவை, ஒரிஜினல் அம்மாவே கூட்டி வந்துட்டா. எவ்வளோ பெரிய காரியம். அவளுடைய கண்களில் அந்த பெட்டி, முதல்ல நாணலுக்கு அந்த செடிகளுக்குள்ள கரையோரமாக நதியோரமாக இருக்கிற புற்களுக்கு இடையில இருக்கிற பெட்டியை பார்த்தது. திறந்தவன அடுத்தது மோசையை பார்த்தது. ஒரு பார்வோனுடைய குமாரத்தி, ஒரு ராஜாவுடைய மகளுடைய கண்களில்
ஒரு கண் பார்த்த இடத்திலே ஒரு உயிர் பிழைத்ததென்றால், மோசே அங்கே வளர்க்கப்பட்டு அவன் எல்லா எகிப்தின் சகல ஞானத்திலும் எல்லா காரியத்திலும் பயிற்றுவிக்கப்பட்டவனாய் வளர்ந்தான் என்று சொன்னால், தேவனுடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறதாக இருக்கிறதல்லவா? அவர் நம்மை பார்த்து விட்டால், அவர் நம்மை பார்க்கிறார் என்ற ஒரு கிருபை, ஒரு அறிவு நமக்கு இருக்கிறது சொன்னால் என்னெல்லாம் ஆண்டவர் செய்வார் யோசித்து பாருங்க. உங்களையே அவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். பார்க்கிற தேவன். மோசேல சொல்றாரு, அவர்கள் படுகிற அந்த உபத்திரத்தை, வேதனைகளை, அவருடைய கஷ்டங்களை நான் பார்க்கிறேன், பார்த்து கொண்டே இருக்கிறேன் மோசே அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவது அதே யாத்திரா 3வது அதிகாரம் 7வது வசனம். தம்பி ஒருத்தோட வாசி. அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவங்களை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். ரெண்டு போதும். ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். முதல்ல பார்க்கிறார், இப்போ சொல்றாரு அவங்க இடுகிற கூக்குரலை கேட்கிறேன். பார்த்த உடனே எல்லாம் நமக்கு புரிந்து கொள்ள முடியாது. சில காரியத்தை கேட்கும்போது அந்த சத்தத்தின் தொனி, ஏன்னா அவங்க அந்த வேதனையோடு அழுகிற அந்த சத்தம் காதில் கேட்கிறது, அந்த அழுகிற தொனி கேட்கிறது. நாம் தேவ நோக்கி கூப்பிடும் போது கூட அவர் கேட்கிறார். கேட்கிற ஒரு தெய்வம். பாருங்க, யாத்திராம் புஸ்தகத்தில் 2வது அதிகாரத்தில் விளக்கி சொல்றாரு. 23, 24 இங்கே வாசித்தா, சீல காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து, அடிமைத்தனம் முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சன்னதியிலே எட்டின. இந்த சத்தத்தை அங்கே போய் எட்டுது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு. இது அடிமைத்தனம். சில குடும்பத்தில் சில ஆட்களை ரொம்ப அடிமைப்படுத்தி வச்சிருப்பாங்க. அவங்க ரொம்ப உபத்திரப்படுத்தப்படுவாங்க, வேதனைப்படுத்தப்படுவாங்க. அவங்களுடைய அந்த பெருமூச்சு தேவ சமூகத்தில் எட்டும், அந்த குரல் போய் கேட்கும். அதை நம்ம யாரையுமே ஒடுக்கக்கூடாது. அதை நான் சொல்கிறது, ஒரு புருஷனையும் ஒரு மனைவி ரொம்ப ஆளுகை செய்யக்கூடாது, ரொம்ப டாமினேட் பண்ணக்கூடாது, எல்லா விஷயத்தும் போய் கழுத்தை பிடிக்கக்கூடாது. ஒரு மனைவியும் அப்படி புருஷன் பண்ணக்கூடாது. சில ஆட்களுடைய அந்த அவங்களுடைய நேச்சுரல் கேரக்டர் அப்படி தான் இருக்கும். அது திருத்த முடியாது. ஒன்றில் பாட்டி மூலம் அம்மாட்ட வந்து அம்மாட்டண்டு நமக்கு வந்திருக்கும். எப்படி தீமோத்தேய பாட்டிட்டு அம்மாட்ட வந்து அம்மா இவன்கிட்ட விசுவாசம் வந்த மாதிரி இவனுக்கு வந்துடும். சில ஆட்களுக்கு, ஆம்பளைகளுக்கு தாத்தாட்டு அப்பாட்ட வந்து அப்பாட்டன் இவன்ட்டு வந்துருக்கு. எல்லாம் எதுக்கு எடுத்தாலும் நெருக்குவாங்க, அல்லது ஏதாவது ஒரு பழைய பாயிண்ட வச்சு அவங்கள நசுக்குவாங்க. நீ இப்படிப்பட்டவன் தானே. அது ரொம்ப மோசமான கேரக்டர். இந்த பெருமூச்சு, இந்த அழுகை போய் எட்டும். ஒரு மாமியார் தன்னுடைய மருமகளை காரணமாக நெருக்குனா அது போய் எட்டும். ஒரு மாமியாரை மருமகள் நெருக்கலான்னு எட்டும். ஒரு புருஷனை மனைவி நெருக்குனா, ஒரு மனைவியை புருஷன் நெருக்குனா, அது அவங்க நல்ல ஒரு ஃப்ரீடம், ஒரு சந்தோஷமாக அவங்க வாழணும். சரி, பிடிச்சதோ பிடிக்கல, கருத்து வேறுபாடு இருந்தாலும் ஒரு நெருக்குதல் இருக்காது. எங்கள் பாட்டுக்கு இருக்கிறோம், சேரும்போது சேர்ந்துக்கலாம். சில அப்படி இல்லை, கருத்து வேறுபாடு வந்தால் அமைதியாக இருக்காது. சில வீடுகளை நீங்கள் பாருங்கள், சில கருத்து வேறுபாடு வந்துச்சுன்னா, இப்போ ஒரு கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வச்சுடுங்களேன். இப்போது சரி, புருஷன் சாப்பிடாமல் இருக்கிறார், மனைவி போய் சாப்பிட்றாங்க. புருஷன் பார்த்துக்கிட்டே இருப்பார். நான் சாப்பிடாம இருக்கி, நீ சாப்பிடலன்னு போய் கழுத்தை பிடிப்பார். எனக்கு பசி உண்டான்னு கேட்டேன்னு மாற்றியும் எடுக்கலாம். சில வேளை புருஷன் மனைவி சண்டை போடும். இவர் அப்படியே அமைதியாக போவார். இது சாப்பாடெலாம் வச்சுருக்கோம். இல்லைன்னா இவர் கடையில் வாங்கி சாப்பிடுவார், இல்லைன்னா வெளியே போனால் சாப்பிடுவார். இது வேக வச்சாலும் சாப்பிடாது, அதில் தெம்பில் இருக்கும். பிரச்சனை வாக்குவாதம், அதில் என்ன பிரச்சனை இருக்குது? பேசியாச்சு, முட்டாச்சு, நம்ம சாப்பிட்டு தான் இருக்கணும். அப்போ இவர் வழி இல்லாமல் வீட்டில் போய் சாப்பிடுவார். இதுதான் சமைச்சு வச்சுருக்கோம். சாப்பிட வேணுமான்னு கேட்டால் வேண்டான்னு. அப்புறம் சாப்பிட்டு வர எழும்பி வரும். நீ உனக்கு உள்ள போச்சுல தொண்டையில், சிரிப்பு வருது இல்லை? அவர் கேட்டிருப்பார். அவர் வீட்டில் சாப்பிட்றது பெரிய காரியம். சாப்பிட்ருப்பார். அப்போ அவர் சாப்பிட்டாரு, சரி நம்ம சாப்பிட்ட பிரச்சனை முடிஞ்சது. இதை வந்து ஒரு பிடியா பிடிச்சி, அதான் நெருக்குதல். இது வந்து உபத்திரப்படுத்துதல். அவர் சாப்பிட்டு இம்சப்படுத்தும். அப்புறம் கேட்கும், தெளிவு வந்த பிறகு, நான் அப்படி உங்களை கஷ்டப்படுத்தினேன்னு கேட்கும். நான் அவ்வளோ பெரிய குடும்பம் கேட்கும். இதை மாற்றின்னு சொல்லலாம், ஆம்பளைன்னு கேட்பாங்க. ஆனால் எனக்கு ஐடியா படி இது ஆணுங்களோட பெண்ணுங்கள் தான் கூடுதல் இருக்குன்னு நான் என்னுடைய கணிப்பு.
அவ்வளோ இப்போல்லாம் ஆணுங்கள்லாம் ரொம்ப அடிமை ஆயிட்டாங்க, பழைய காலத்தை மாதிரி கிடையாது. இப்போ எல்லாருமே மனைவி தாசம் மாதிரி ஆயிட்டாங்க நிறைய. அதனால் அவ்வளோ இப்போ ஆளுகை செய்து போக மாட்டாங்க. பழைய காலத்துலலாம் இருந்தது ஒரு காலம், புருஷன் முன்னால் போகும்போது மனைவி ஒரு 100 அடிக்கு பின்னால் தான் போவான். இப்போ அப்படி இல்லை, அவன் முன்னால் போகும்போது இவன் பின்னால் போவான். இப்போ புருஷனுக்கு பாதுகாப்பே மனைவி தான். ஆணுக்கு பெண் சமாயிட்டாங்க. சமைன்னு சொல்ல முடியாது, முந்திட்டாங்க. நான் சொல்ல இதில் விளையாட்டுத்தனமாக நீங்கள் எடுக்கக்கூடாது. எப்போவுமே ஒரு ஆள் நிமித்தம் ஒருவர் நசுக்கப்படுறாங்கன்னா கர்த்தர் அங்கே கேட்க ஆரம்பிப்பார். ஒரு மனைவி நிமித்தம் ஒரு புருஷன் சும்மா காரணமாக நசுக்கப்படுறான்னா, அவன் தன்னாகலே அழுதான்னா அந்த கண்ணீர் தேவ சமத்தில் போயிடும். அதான் சொல்கிறாரு, அவனுடைய பெருமூச்சு அதை கூட கேட்குறாரு. ஒரு மனைவி நெருக்கப்பட்டாலும் அப்படி தான் கேட்டுறாரு. அதனால் இந்த இடத்துல நீங்கள் யாராவது இருந்தீங்கன்னா அந்த வெளியே வந்துடுங்க. சும்மா ஒரு ரவுடித்தனம் மாதிரி போட்டு நெருக்கிறது. கேட்குற தெய்வம், பார்க்கறது மட்டும் இல்லை, அந்த பெருமூச்சை கேட்டார் பார்த்தீங்களா? பெருமூச்சு ஏன் வருது? சகிக்க முடியலை. அந்த பெருமூச்சு, என்னடா வாழ்க்கை, கல்யாணம் பண்ணாமல் இருந்திருக்கலாமோ, இவ்வளோ ஒரு மூர்க்கமாக இருக்கானே, ஒரு புரிந்து கொள்ளாத இருக்கானே, விட்டு கொடுக்க மாட்டேங்கிறானே, ஒரு காரியத்தை என்னைக்கும் போட்டு பேசிகிட்டு இருக்கிறானே, ஒரு சின்ன விஷயத்த பேசிக்கிட்டே இருக்கிறாள, அதை விட்டு கொடுத்து அடுத்த மணி நேரத்தில் சரியாக இருக்கலாமே, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. சூரியன் அஸ்தமிக்கு முன்பாக உங்களுக்கு எரிச்சல் தனியக்கணும் பைபிளில் பவுல் மூலம் ஆண்டு சொல்லியிருக்கிறாரு. ஒரு பிரச்சனை அந்த சாயங்காலத்துக்குள்ள பிரச்சனை முடியும்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் முடிய மாட்டேங்குத. இந்த மாதிரி எங்கே இருக்கிறீங்களா? கர்த்தர் கேட்குறாரு. அதான் நான் சொல்கிறேன். அப்போ இஸ்ரேல் மக்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க, அடிமைப்படுத்தி வேலை செய்ய வச்சு சாப்பாடு இல்லாமல், அவங்களுக்கு ஓய்வு இல்லாமல், தூக்கம் இல்லாமல் வேலை வாங்குறாங்க. அவங்க பெருமூச்சு ஆண்டவர் கேட்டுட்டு மோசைட்டு தான் சொல்கிறாரு, மோசே இங்கே வா, என் ஜனங்கள்லாம் இப்படி கஷ்டப்படுறாங்கடா, என்னடா செய்யலாம் வா. அவர் கூடி ஆலோசிக்கிறார். அங்கே ஒரு ஆலோசனை நடக்குது. பரலோக அரசாங்கம் தான் படைத்த ஒரு மனிதனோடு ஆலோசனை பண்ணுது. இது ஏதாவது ஒரு முடிவு கட்டணப்பா, இது இப்படி வச்சுருந்தா சரியா, ஒரு முடிவு கட்டணும். அவனுக்கு ஒரு விடுதலை வாங்கி கொடுக்கணும் மனைவிட்டேண்டு, இல்லைன்னா புருஷன் அவளுக்கு ஒரு விடுதலை வாங்கி கொடுக்கணும், முடிவு கட்டணும். இதில் கண்டிப்பாக ஒரு 5-10 பேராவது இதில் இருக்கிறீங்க. சிலரை டிப்ரெஷனுக்குள்ளே கொண்டு போகிற ஆட்கள். சரியாயிருங்க. ஆனால் கர்த்தர் பெருமூச்சையும் கேட்பார். அவர் சும்மா இருக்க மாட்டார். இவனை பெருமூச்சியோட வைத்தவனை செங்கடலை பிளந்து போட்டு மூடினார். ஒரு திரி அணைக்கிற மாதிரி அணைச்சார். நம்ம அதுக்கெல்லாம் ஆளாகக்கூடாது. அதனால ஒரு உலகத்தில் வாழ்கிறோம், விட்டு கொடுத்து வாழ்கிற வாழ்க்கை. சும்மா டார்ச்சர் பண்ணி நான் தான் பெரிய ஆள், எனக்கு தான் அறிவு இருக்குது, எனக்கு எல்லாம் இருக்குது, உன்னை பார்த்துக்க விட மாட்டேன் இப்படின்னு சொல்லி நடக்கவே நடக்காதீங்க. தெய்வீக கரம் ஆப்போசிட் ஆயிட்டுன்னா நம்ம நிற்க முடியாது. அதை புரிந்து கொள்ளுங்க. பிடிக்கலையா ஒதுங்கி அமைதியாக இருங்க. அது ஃபேமிலிக்குள்ள வேலைத்தில் சபையிலான்னு சரி அமைதியாக இருங்க. கர்த்தர் உங்களை இறக்க மாட்டாரு. உடனே நான் யார், என் பவரை காட்டுவேன், நான் விட மாட்டேன், நான் அப்படி பண்ண போகாத. தேவன் உனக்கு ஆப்போசிட்டாக மாறிடுவார். போகாத, அமைதியான கர்த்தர் இறக்க மாறாட்டுவார். போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் நடக்குதுன்னா, கோர்ட்டில் கேஸ் நடக்குதுன்னா, வாய்தா போட்டு போகிறேன்னா ஜட்ஜி கோவம் வந்துடும். அப்படி சொல்கிறாங்க. கரெக்டாக போய் அட்டன் பண்ணி கேட்குற பதில் சொல்லி தப்பு பண்ணாலும் மன்னிப்பு தாங்கன்னு கேட்டால் சில ஜட்ஜி இறங்குவாங்களாம். இந்த வாய்தா போட்டு கேஸ் தள்ளிகிட்டே போய் சில ஆட்கள் கடைசியில் நிற்கும் போது சில ஜட்ஜி மண்டையில் வந்துருமா கோவம், பிடிச்சி எழுதி விட்டுருவாங்க. அதில் எவ்வளோ மேக்ஸிமம் தண்டனை கொடுக்கணும் அந்த தண்டனை கொடுத்து விட்டுருவாங்க. காரணம் அவங்களுக்கு ஒரு டென்ஷன், அந்த கேஸ் டெய்லி மாற்றி வைக்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி தான் மற்றவங்கள டென்ஷன் ஆக்காதீங்க. நீங்கள் டென்ஷன் ஆக்கிற ஆளாக இருக்காதீங்க, மாறுங்க. சாந்த குணம் வரட்டு. இதுக்கெல்லாம் காரணம் சாந்த குணம் தான், பொறுமையின் குணம் தான் அவசியம், விட்டு கொடுக்குற குணம் தான். அந்த பக்கம் தான் தெய்வம் நிற்பார். சரி இருக்கட்டும். இப்போ பாருங்க, அப்போ கேட்கிறவராக இருக்கிற அதில் ஆதியாகமம் 21 அதிகாரம் 17-18 வசனங்கள். ஆதியாகமம் 21 17-18 வசனங்கள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். பார்த்தீங்களா, தண்ணி இல்லாமல் சாக போகுது, பிள்ளை அழுதுகிட்டே இருக்குது. ஆண்டு சொல்றார், ஆகாரே நீ அழுகிறத காட்டிலும் உன் பிள்ளை ரொம்ப அழுது.
நீ பிள்ளை சாகிறத பார்க்க முடியும் அழுகிற, அது சாக போகும்போது அழுகு தண்ணி இல்லாம. இந்த 2 அழுகையிலும் பெரிய அழுக பிள்ளையின் அழுகதான். தண்ணி இல்லாம நான் வறண்டு சாக போகும்போது வருகிற அழுகையும், சாக போகிற பிள்ளையை பார்க்க முடியாம அழுகிற அழுகையும் 2க்கும் வித்தியாசம் இருக்கு. பிள்ளையின் அழுகதான் பயங்கர. தண்ணி இல்லாம உயிர் போகுதுன்னு அது சாதாரணது இல்லை. அதான் சொல்றாரு, நான் பிள்ளை சத்தத்தை கேட்டுட்டப்பா. அடுத்த வசனம் சொல்றாரு, நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். எழுந்துரு, நீ தானே பிள்ளை அங்கே விட்டுட்டு வந்த, பிடி, கையை பிடி. அடுத்த வசனத்தை வாசித்து பார்த்தா தெரியும், அங்கு ஒரு நீர் ஊற்று. பாருங்க, தேவனுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியில் தண்ணி நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். பிள்ளை இருக்க இடத்துல அவன் சத்தத்தை கேட்டார். சத்தத்தை கேட்டார். கூப்பிடுகிற சத்தம் கேட்கப்படுது. கேட்பார் கூப்பிடும்போது. மார்க்கு சுவிசேஷம் 10வது அதிகாரம் 48, 49 வசனம். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். அடுத்த வசனத்துல இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். கூப்பிட்டான், இயேசு கேட்டார். அவருடைய காதில் போய் எட்டினது. உடனே அங்க இருந்த சீசலை பார்த்து அவனை கூட்டிடுவாங்கன்னு சொல்றாரு. கூப்பிட்டா உடனே கேட்கிறார். அவன் சத்தத்தை கேட்பா. அதான் ஜெபிக்கணும், பிரேயர் பண்ணணும். எப்பவும் அழுதுட்டு இருக்கும்போது ஆண்டவர் கேட்கிறாருன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கிறது இல்லை. ஒரு பக்கம் அழுகையும் கேட்கிறாரு, மறுபக்கம் நம்முடைய பிரேயர் ஜெபம், அந்த சத்தம் போய் தேவ சந்நிதியில் எட்டும். நம்முடைய காரியங்களுக்காக ஜெபிக்கணும். பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக, தேவைகளுக்காக, பிசினஸுக்காக, நல்ல எதிர்காலங்கள் அமைவதற்காக தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும். அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். ஒரு அலையில சொல்லுங்கள், அல்லேலூயா. 3வது யாத்திரை 3வது அதிகாரம் 7வது வசனம் மறுபடியும். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனையும் அறிந்திருக்கிறேன். ஒரு அலையில சொல்லுங்க. முதலாவது பார்த்தார், 2வது கேட்டார், 3வது அறிந்தார். அலையில சொல்லுங்க, அல்லேலூயா. பார்ப்பது, கேட்பது, அறிகிறது. பார்த்தாலும் கேட்டாலும் அறிஞ்சு எடுக்கிறது ஒரு புத்தியானம். தேவன் அறிகிறார். நம்முடைய சூழ்நிலைகள், நெருக்கோபத்தை அறிந்து எடுக்கிறார். அவர் அதை அறிகிறார். யாத்திரை 4வது அதிகாரத்திலே 14வது வசனத்தை வாசிக்கும் போது, 14வது வசனம், யாத்திரை 4:14. அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் உண்டவராகி, லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா, அவன் நன்றாய் பேசுகிறோன் என்று அறிவேன். அல்லேலூயா. அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான். உன்னை காணும்போது அவன் இதயம் அவன் சொல்றாரு, அவன் நன்றாய் பேசுகிறோன் என்று அறிவேன். நீங்களும் நானும் பேசுவோமா பேச மாட்டோம் என்று அவனுக்கு தெரியும். நல்ல வாயாடியா வாயில்லைன்னு ஆண்டவர் சொல்லாரு. மோசே சொல்ல போது, எனக்கு பேச தெரியாது, திக்கு வாய், அதனால யாரையாவது எங்கூட ஊழியத்துக்கு அனுப்பும். ஆண்டவர் சொல்லாரு, இப்ப ஆரோன் வருகிறான், அவன் நல்லா பேசுவான், அவனை கூட இணைக்கிறேன்னு சொல்றாரு. பேசுகிறதை அறிந்திருந்தார். அவன் பேச்சு திறமையை கர்த்தர் அறிஞ்சாரு. ஆண்டவர் அவன் கூட எப்பமோ இருக்கிறது ஆரோன் அறிந்திருப்பானா? இல்லை. ஆண்டவர் பார்க்க அவருடைய படைப்புல ஒருவன் தான் ஆரோன். எத்தனையோ லட்சம் கோடி மக்கள் இருக்கிறதுல ஒருத்தன். அவனை பத்தி ஃபுல் டீட்டெயில்ஸ் அவர் அறிஞ்சு வச்சிருக்காரு. எவ்வளவு பெரிய தேவன், அறிகிற ஒரு தேவன். யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 47, 48. இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வரக்கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். பார்த்தீங்களா? நீர் எப்படி என்ன அறிவீர்? ஆண்டு சொல்லார், நீ கபடில்லாத ஒரு இருதயம் உள்ளவன், நீர் எப்படி அறிவீர்? இவருக்கு தெரியுது, ஆண்டவருக்கு தெரியும், இருதயத்தை பத்தியே தெரியுது. இதில் இருக்கிற கசப்பு, வைராக்கியம், பொறாமைகள், எரிச்சல்கள், பிடிவாதங்கள், ஒரு ஆள் வளர்ந்தா ஒரு ஆளுக்கு பிடிக்காதது குடும்பங்களுக்குள்ளே இருக்குது. ஒரு ஆள் வளர்ச்சி அடைந்தா இன்னொரு ஆளுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஒரு ஆள் கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணி வளர்ந்தா இனி ஒரு ஆளுக்கு எரிச்சல். அது கூட பிறந்தவங்களுக்கு எரிச்சல். உங்களுக்கு தெரியாது. உடனே அவங்க அடுத்த ஸ்டெப் எடுப்பாங்க, இவங்களோட நம்ம மேலே போனோம். சரி, நம்ம முயற்சி எடுக்க தப்பு இல்லை, வளருது தப்பு இல்லை, எல்லாருமே வளரணும் பூமியில. ஆனால் நம் குடும்பத்தில் ஒருவர், ஒரு அண்ணன் அல்லது தம்பி, ஒரு அக்கா அல்லது ஒரு தங்கச்சி வளர்ந்தா நமக்கு எவ்வளோ பிரயோஜனம். அதில் எங்கேயோ யாரோ வளர்ந்துட்டு போகிறாங்க. எங்கள் குடும்பத்தில் ஒரு நபர் வளர்ந்தா நமக்கு அது நன்மை தானே, ஒரு சப்போர்ட்டாக இருப்பாங்களே. அந்த எண்ணம் நிறைய பேருக்கு வர மாட்டேங்குது. அவ்வளவு பொறாமை நிறைந்த இருதயம்.
சித்தப்பா பெரியப்பா பிள்ளைகளுக்குள்ள எல்லாம் அப்படி இருக்கும். ஏதாவது ஒரு கல்யாணத்துக்கோ ஃபங்க்ஷனுக்கு போனால் கொஞ்சம் ஆண்டு நல்ல ஆசீர்வச்சிருங்க, ஓடி வந்து எல்லாத்தையும் பேச, சில முகத்திலே பார்க்க மாட்டாங்க, திரும்பி போவாங்க. காரணம் இதுதான், பொறாமை, எரிச்சல். அப்போ அப்படிப்பட்ட எப்படி கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும்? எப்படி கர்த்தர் உயர்த்த முடியும்? ஆண்டு சொல்லார் நாத்தான்வேலை குறித்து, அவன் கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். பொறாமை. நம்ம ஒரு முதலாளிகிட்ட வேலை பார்ப்போம், அந்த முதலாளி மாதம் சம்பளம் கொடுப்பாரு, வார சம்பளம் கொடுப்பாரு. அவர் வளர்ந்துப்பார், அவர் 100 பேர் வச்சு வேலை பார்ப்பார், 50 பேர் வச்சு வேலை பார்ப்பார். அதில் அவருக்கு ஒரு சின்ன வருமானம் வரும். அதனால் அவர் ஒரு பெரிய ஆளாக தான் இருப்பார். ஒரு வீடு கட்டுவார், இடம் வாங்குவார். உடனே எரிச்சல் வரும் வேலைக்காரனுக்கு. நம்ம இவனுக்கு வேலை செய்து கொடுத்து வளரியான்னு சொல்லி அது பொறாமையிலே அவன் பொறாமை அடைய ஆரம்பிப்பான். 100க்கு 99 வேலைக்காரர் அப்படி இருக்காங்க, பொறாமை அடைய ஆரம்பிப்பாங்க. இதனால் முதலாளிக்கு ஒன்றும் ஆக போறதில்லை. இவன் எரிச்சல் அடைந்து இருதயம் கசப்பாகி வைராக்கியமாகி கடைசியில் ஒன்றும் இல்லாமல் நிலைக்கு போய் விடுவான். இதெல்லாம் வரவே கூடாது. எப்படி நம்ம நினைக்கணும், எங்கள் முதலாளி நல்லா இருக்கனால, செழிப்பாக இருக்கனால, கடனில் இருக்கனால எல்லாரும் கரெக்டாக சம்பளம் கொடுக்குறாரு, வேற ஒரு இடத்துல சம்பளம் தரமாட்டாங்க, சம்பளம் கூட்டி கொடுக்குறாரு, கரெக்டாக நேரத்துக்கு கொடுக்குறாரு, எங்களுக்கு ரெகுலராக வேலை கொடுக்குறாரு. இதெல்லாம் புரியவே மாட்டான். அதுக்கு ஒரு குரூப்பை சேர்த்துருவான் பாருங்க, ஒரு குரூப்பை சேர்த்துருவான். நம்ம வேலை செய்ய வளர்றான். அந்த முதலாளியால் நான் வளரேன் அவன் நினைச்சா நல்லா இருப்பான். அப்படி நினைக்க மாட்டான், நம்ம வேலை செய்ய வளர்றான். இதெல்லாம் ஒரு எரிச்சல் அடைகிற குணம், இருதயம், பொறாமை உள்ள இருதயம். ஒரு சபை வளரும் போது பிடிக்க மாட்டேங்குது, ஒரு ஊழியம் வளர்ந்த பிடிக்க மாட்டேங்குது. 1000 குறை, 1000 குற்றத்தோடு சொல்வார்கள், 1000 கதையை பேசுவார்கள். நல்லா புரிந்து கொள்ளுங்க, இந்த இது இருக்கணும். எல்லாரும் வளரணும், பெரிய ஆளாகணும், தேசத்து நல்லா இருக்கணும் எல்லாரும். அந்த பிராட்மை நமக்கு உருவாட்டும். நாத்தானுடைய இருதயத்தை கர்த்தர் பார்த்தார். அதான் கேட்கிறேன், எப்படி நபி தெரியும்? உன்னை பத்தி எனக்கு தெரியும்டா, நான் தானே உன்னை படைச்சேன். உன்னுடைய சூப்பரான இருதயம் எனக்கு தெரியுது. நீ நல்ல சுத்த குணமுள்ளவை, புறாவை போல கபடற்ற வேண்டாம். யாரையும் வஞ்சிக்கிறதுக்கோ, ஏமாத்துறதுக்கோ, குறை சொல்றதுக்கோ, பழி சொல்றதுக்கோ, மற்றவங்களை குற்றப்படுத்தி அலைகிற ஆள் இல்லை. உன் வேலை உண்டு, நீ பார்த்துட்டே இருப்ப. உன்னை பற்றி எனக்கு தெரியும். ஆண்டவருக்கு எல்லாமே தெரியுங்க, தேவனுக்கு தெரியும். அவனவன் கிரியைக்கு தக்கன பலன் அவனவனுக்கு கொடுக்குறாரு. நம்ம கத்தாவின்னு கூப்பிட்டவனு ஏமாந்து போக மாட்டாரு. சிலர்லாம் ஏன் ஆசீர்வதிக்கப்படுறாங்க தெரியுமா? அவங்களுடைய கேரக்டர், குணம், அவங்களுடைய அன்புள்ள குணம், இறக்கமுள்ள குணம், மற்றவங்களை வஞ்சிக்காத குணம், வேலைக்காரனுக்கு அள்ளி கொடுக்குற குணம், பிச்சைக்காரனுக்கு பிச்சை போடுற குணம், தான் சாப்பாட்டில் சாப்பாடு கொடுக்குற குணம், ஒருத்தன் கீழே விழுந்தா தூக்கி விடுகிற குணம், ஒருத்தன் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனா ஓடி கொண்டு போய் விட்டுட்டு வர குணம், ஹாஸ்பிட்டலுக்கு 100 ரூபாய் தேவைப்பட்ட கொடுக்குற குணம். இதுதாங்க வளர்றாங்க. நம்ம ஒன்னிலையும் இல்மாலாக மாட்டார், எல்லார காட்டிலும் பெரிய ஆள் ஆகணும். தேவன் பார்க்கிறார், இருதயத்தை பார்க்கிறார், மனுஷ முகத்தை பார்க்கிறார், அறிகிற தெய்வம். சவுலுக்கு பதிலாய் தாவீதை தெரிந்து கொள்ளும்போது ஆண்டு சொன்னார், மனுஷன் பார்க்கிற பிரகாரமாய் பார்க்க மாட்டேன், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நானோ இருதயத்தை பார்க்கிறேன். இருதயத்தை பார்க்கிற தெய்வம். உங்க இருதயத்தை பார்த்து உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. உங்க இருதயத்தில் சுத்தமுள்ளவன் தேவனை தரிசிப்பாங்க. இருதயம் சரியாகட்டும், இருதயம் சுத்தமாகட்டும். அறிகிற தேவன், காண்கிறது, பார்க்கிற தேவன், கேட்கிற தேவன். ஆண்டவரை பத்தி பேசிட்டு இருக்கேன். பார்க்கிற தேவன், கேட்கிற தேவன், அறிகிற தேவன்.